இந்த வாரம் உங்களுக்கு புளிச்சக்கீரை துவையல் பண்ணி அத்தனை பேருக்கு விருந்து வைக்க போகிறேன். புளிச்சக்கீரை துவையலுக்கு இது புளிச்சக்கீரை, இது உளுந்தம்பருப்பு, இது மிளகா வத்தல், இது பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. முதல்ல இந்த பட்டை வத்தலை அப்படியே வறுத்துக்கிறோம். லேசாக எண்ணெய் விட்டு அப்படியே வறுத்துக்கிறோம். இது பெருங்காயம், இதையும் சேர்த்து வறுத்துக்கிறோம். இது வெள்ளை உளுந்து பருப்பு. புளிச்சக்கீரை துவையல் வச்சுருக்கோம், புளிச்சக்கீரை கடைஞ்சிருக்கோம்னு சொன்னால் பக்கத்து வீட்டிலேருந்து என்னென்னா புளிச்சக்கீரை வாழை இருக்குது, ஏதாவது புளிச்சக்கீரை உங்களுக்கு வாங்கினீங்களா, விலைக்கு வாங்கினீங்களா, உங்கள் தோட்டத்தில் வந்துச்சா அப்படின்லாம் கேட்பாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கொடுங்கல, இந்த வயிற்று பிள்ளைக்காரி கொஞ்சம் கேட்குறா, கொஞ்சம் கொடுங்க, புளிச்சக்கீரை துவையலுக்கு அப்படியே நாக்கில் நீர் ஊறுது அப்படின்னு கேட்பாங்க. வண்டி மாடு கட்டிக்கிட்டு அங்கேருந்து போனாங்கன்னா, பாறை ஏற்றி போனாங்கன்னா சோத்தை கட்டி இந்த புளிச்சக்கீரை துவையலை வச்சு விடுவாங்களாம். இல்லைன்னா இந்த புளிச்சக்கீரை கடைஞ்சி அப்படியே மோர் சாதம், தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும், மேலுக்கு நல்லதுன்னு எல்லோரும் சாப்பிடுவாங்க. இது வறுக்கிறது நல்லா பொன்னரமாக வறுத்தாத்தே அந்த விழுவிழுப்பு இருக்காது, வாசம் அப்படியே கம கம கமகமன்னு வரும். பாறை ஏற்றி 4 வண்டி 5 வண்டி அந்த காலத்தில் போகுமா. அப்படி போகும்போது என்னண்ணே கடிச்சட்டில் என்ன வச்சுருந்துருக்கீங்க, புளிச்சக்கீரை கடைஞ்சி வந்துருக்கேன்டா இன்றைக்கே, அண்ணே எனக்கு மட்டும் கொடுனே தின்னு பார்க்கணும், ருசியாக இருக்கும்னே, எங்கள் பக்கம் கிடைக்கவே இல்லைண்ணே, புளிச்சக்கீரை துவையல் அத்தாச்சி கொடுத்துட்டாங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. நல்லா செவக்க வறுந்துருக்கு பார்த்தீங்களா, அப்படி செவக்க வறுத்துட்டா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த புளிச்சக்கீரையை நல்லா வதக்கிடணும். நல்லா ஆஞ்சி தண்ணியில் போட்டு நல்லா அலசிடணும். லேசாக அந்த இலை வதங்க தொட்டிக்கு அந்த தண்ணி வதங்க தொட்டிக்கு அப்படியே சும்மா கிண்டிக்கிட்டோம்னா அந்த தண்ணி வதங்கிடும். அப்புறம் கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றி அப்புறம் வதக்கணும். புளிச்சக்கீரை ருசியே தனி ருசி. தண்ணி இல்லாமல் அப்படி கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு அப்புறம் லேசாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இந்த தண்ணி இருக்கவும் அந்த தண்ணி வற்றின உடனே பார்த்திங்களா எவ்வளோ நிறைய கீரை வச்சோம், இது பூரா இருந்தால் வதங்கிடுச்சு பாருங்கள். அந்த தண்ணியோடு அந்த எண்ணெய் ஊற்றக்கூடாது, அந்த எண்ணெயில் அந்த தண்ணி இல்லாமல் வதங்கிடுச்சுன்னா அந்த கீரை நல்லா வதங்கிடும். அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். கீரையில் நல்ல தண்ணி இருக்குது. இப்போ மற்ற துவையலுக்கு மாதிரி நம்ம புளியெல்லாம் வைக்கக்கூடாது, ஏன்னா இது பேரே புளிச்சக்கீரை, புளிப்பாட்டாக இருக்கும். அப்படி நல்லா வதங்கிடுச்சு. சரி, அப்போ இறக்கிடுவோம். இப்போ தாரங்குள்ளே இதை வச்சு அரைச்சிடுவோம். இது மிளகாத்தை வறுத்து வச்சது. இந்த உப்பு தேவையான அளவு இந்த மிளகாத்தில் கூட வச்சுக்கிறோம். இது பெருங்காயம் இவ்வளோ வேண்டாம், கொஞ்சமாக தட்டி வச்சுக்கிறோம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெருங்காயம். இது வறுத்து வச்சுருக்கோம்ல உளுந்தம் பருப்பு, அது அதை புளிச்சக்கீரை வதக்கி வச்சுருக்கோம்ல, இதை அது கூட சேர்த்து வச்சு அரைச்சிடணும்.
இந்த வண்டி அடி போனவரும் பெருசாக வீடு வந்துட்டார், சீக்கிரம் வர சொல்லியிருக்காரு. நான் துவையல் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அசலூர் போகிறவர விரசாக வீடு வாங்க, அசலூர் போகிறவர விரசாக வீடு வாங்க, புளிச்சு கீரை துவையல்னு உங்களுக்கு காத்திருக்கு, புளிச்சு கீரை துவையல்னு உங்களுக்கு காத்திருக்கு, புளிச்சு கீரை துவையல்னா நாக்கினில நீரூறும், புளிச்சு கீரை துவையல்னா நாக்கினில நீரூறும், வடித்த சோறு அத்தனையும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும், வடித்த சோறு அத்தனையும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும். புளிச்சக்கீரைன்னா அப்படி ஒரு வாசம், அப்படி ஒரு மனம். எங்கள் மச்சானுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதான் வாரத்துக்கு 2 நாள் புளிச்சக்கீரை துவையல் அரைச்சா ஒரு வண்டி அடி போனாருன்னா ரெடியாக இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த வாரம் கிராமத்து விருந்தில் புளிச்சக்கீரை செஞ்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கு மணக்க மணக்க விருந்து வச்சுட்டேன். அடுத்த வாரம் இன்னொரு விருந்துதே.